இப்போல்லாம் லைக்ரா போடணும் பார்த்தீங்கன்னா இந்த ஃபேப்ரிக் பார்த்தீங்கன்னா இந்த சில்க் மாதிரி இருக்க ஃபேப்ரிக் இந்த மாதிரி எப்போ ரோல் அவுட் ஆகுதோ அப்போல்லாம் நம்ம லைக்ரா போட வேண்டியது அவசியம். எங்கெல்லாம் கொஞ்சம் லைட் வெயிட்டாக இருக்குது ஃபேப்ரிக் அப்போல்லாம் லைக்ரா போடணும். ஸோ இப்போ இந்த லைக்ரா மேலே இதை வச்சுட்டு லைட்டாக அப்படியே ஸ்டீம் அடிச்சுட்டே வந்து கீழே டவுனில் இருக்குள்ளே ரோப்பை இதை உள்ளே வர மாதிரி வச்சு இன்சர்ட் பண்ணிவிட்டு இங்கேருந்து இதை அப்படியே வளைச்சி ஸ்டிச் பண்ணி ராங் சைடுக்கு டர்ன் பண்ணிடுவோம். அடுத்து பிகினர்ஸோட பிரச்சனை என்ன ஆகும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஐயோ சாரி டு மேக்ஸி எதை நீங்கள் கன்வெர்ட் பண்ணாலுமே சாரியில் கன்வெர்ட் பண்ணும்போது நமக்கு வந்து இந்த இடத்துல இவ்வளோ ஷார்ட்டேஜ் இருக்கும். ஓகே, ஸோ இப்போ இந்த ஷார்ட்டேஜாக இருக்க இந்த பார்ட்டை வந்து எப்படி வந்து பேட்சப் பண்ணணும்னு பார்க்குறேன். இதில் பார்த்தீங்கன்னா இது வரைக்கும் உங்களுக்கு ஷார்ட்டேஜ் இருக்கு. இது கீழே இப்படி கர்வாக இருந்தது, இங்கே வந்து நமக்கு சின்ன பீஸ் கிடச்சிருக்கும். அப்படி இல்லாமல் இந்த பெரிய பீஸை இப்படி வர மாதிரி பாக்ஸ் மாதிரி இருக்க ஃபேப்ரிக் இதை ஓப்பன் பண்ணிட்டு இது 1/2 இன்ச்சுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணிடுங்க. இந்த ஃபேப்ரிக்கை 1/2 இன்ச்சுக்கு உள்ளே இன்சர்ட் பண்ணி இதை இப்படி மேலே வச்சு ஒரு பின். நான் அப்படியே கட் பண்ணிடுவேன், பட் ஆனால் தெரியாததுனால நான் இப்படி உங்களுக்கு திருப்பி போட்டு காட்டுறேன். அப்போ தான் உங்களுக்கு எவ்வளோ ஷார்ட்டேஜ் ஆகுதுன்னு உங்களுக்கு தெரிய வரும். இந்த அளவுக்கே இந்த பேலன்ஸ் இங்கே கீழே இருக்கு இல்லையா, இதை இப்படியே மார்க் பண்ணிக்கணும். அப்படியே வச்சு கட் பண்ணிடும். ஆல்ரெடி இது ஒட்டு போடுறதுக்காக 1/2 இன்ச் உள்ளே விட்டு தான் நம்ம வந்து கட் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணோம், அதை பின் பண்ணவே ஸ்டார்ட் பண்ணும். ஸோ இப்போது இந்த பேலன்ஸை கட் பண்ணி எடுத்துட்டோன்னா இங்கே பாருங்கள் இது ஈவன் ஆகிடுச்சா. இப்போ இதை டர்ன் பண்ணி காட்டுறேன். இப்போ இதை என்ன பண்ணுங்க, ப்ரிட்டி டுகெதர் இதோட ப்ரிட்டி சைட் இதை இப்படி மேலே வர மாதிரி வச்சு இதை கையோடு இங்கே பின் பண்ணிவிடுங்க. கன்ஃபியூஷன் ஆகிடும். அதனால் கையோட ஒட்டு நம்ம எடுக்கிறதோட பின் பண்ணிட்டோம்னா இந்த வேலை நமக்கு ஃபர்ஸ்ட் வந்து முடிஞ்சிடும்.